இருக்கிறார். நான் ஷியாம் அவர்கிட்ட பேசிட்டு அரங்கத்துக்குள்ளே வந்துடுறேன். இப்போ எண்ணிக்கை தனிப்பெரும்பான்மையோடு 107 இடங்கள் அப்படின்னு வந்துட்டார் சார். என்ன வாய்ப்பு இருக்கிறது? அடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும், 118 இடங்களை பெற வேண்டும் அப்படின்னா என்னென்னலாம் சினாரியோ இதிலிருந்து உருவாகும்னு பார்க்குறீங்க? முதல்ல தனிப்பெருங்கட்சியாக வந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எனது வாழ்த்துகள். சாதாரண சாதனை இல்லை, பாராட்டத்தகுந்த சாதனை. அதுவும் தான் படித்த கல்லூரியிலே சென்று வெற்றி சான்றிதழ் வாங்குவது என்பது ஒரு பாக்கியம்தான். அதே கல்லூரியில் நான் கெஸ்ட் லெக்சர் கொடுக்கும்போது திரு விஜய் அவர்களும் திரு சூர்யா அவர்களும் மாணவர்களாகவும் இருந்தார்கள். மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இது விடுக்கிற செய்தி, நீங்கள் கேட்ட கேள்வியோட சாராம்சம் இதுதான். மெஜாரிட்டி இல்லை என்பது கொஞ்சம் வருத்தம் தான். காரணம், அது எப்போதுமே ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொண்டு சேர்க்கும். அதே நேரத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கான காரணங்களாகவும் அது சொல்லப்படும். அந்த இடத்துல அது கொஞ்சம் வருத்தம் தான். தமிழ்நாட்டில் 96 சீட்டு திமுக வாங்கி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டு. ஆனால் பிற கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துச்சு. இப்போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடம் இருக்கிறது, திமுக கூட்டணியில் இருக்கிறது. அவர்கள் அப்படி ஆதரவு கொடுப்பார்களான்னு தெரியல. பிற கட்சிகள் அப்படி ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியல. அதிமுக கூட்டணியிலையும் அதே நிலைமை தான். எனவே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இது நீடிக்க முடியும். அப்போது சட்டமன்ற கட்சி குழு கூட்டத்தை கூட்டிடுவார்கள். விஜய் அவர்களை அதன் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுவும் தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதத்தோடு ஆளுநரை சந்தித்து அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கணும். ஆளுநர் கொடுத்துருவார். அதுக்கு பிறகு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த இடத்துல தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிடணும். கொரோனா காலத்தில், அதாவது குரானா அவர்கள் கவர்னராக இருந்தபோது ஜானகி அம்மாள் இதே மாதிரி 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. 96 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது 1 month டைம் கொடுத்தாரு அவர் ஆட்சியில் மெஜாரிட்டி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு நிறைவேற்றுவதற்கு. அப்படியான ஒரு பெரிய டைம் கொடுப்பார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. காரணம், டெல்லி என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை 1 week தான் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்பிக்கை தீர்மானத்தை விஜய் கொண்டு வர வேண்டும். ஒன்று கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் அல்லது வெளிநடப்பு செய்ய வேண்டும். தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் வெளிநடப்பை நோக்கி போகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உடனடியாக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 2 கட்சிகளுமே தயாராக இருக்காது. அதாவது திமுகவும் தயாராக இருக்காது, அதிமுகவும் தயாராக இருக்காது. திமுகவுக்கான ஒரு வாய்ப்பு, உதயநிதி அவர்கள் ஒரு நல்ல ஆப்போசிஷன் லீடராக மிளிர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது குறித்து பேசிவிட்டு அவர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் தான் நான் நினைக்கிறேன். எனவே ஆட்சிக்கு உடனடியாக ஆபத்து எதுவும் இல்லை என்பதுதான் என் கருத்து. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். திரு கோலாகலம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சினாரியோ? உங்கள் கேள்விக்கு வர்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக இந்த டேக்அவேஸ், முக்கியமான டேக்அவே. நிச்சயமாக 1967க்கு பிறகு ஃபஸ்ட் டைமாக கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி அமைய போகிறது. அவரும் தாவேக்கா தான், வெற்றி கழகம். அல்ல, அது கரெக்ட். நான் 2 திராவிடியன் ஃபோர்ஸ். இது தமிழக வெற்றி கழகம், திராவிட கழகம் இல்லையே, தமிழக கழகம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைய போகிறது. அதே போல 67 அதே போல ரொம்ப முக்கியமா 2 கழகங்களுமே எதிர்கட்சி வரிசையில் ஒரு சேர அமரப்போகின்றன. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதன் மூலமா இதுவரைக்கும் இருந்து வந்த இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது முடிவுக்கு வருகிறது, முத்துருவ அரசியல் ஆரம்பமாகிறது. அது ரொம்ப முக்கியம். அதோடு மட்டுமல்ல, சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தமிழக வரலாற்றில் முதன்முறையாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக போகிறார். இதெல்லாம் முக்கியமான ஒரு டேக்அவேஸ். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, பணம் இந்த தடவை இந்த எலெக்ஷனில் நிராகரிக்கப்பட்டிருக்கு. 2 தரப்புலையும் பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு பணமே கொடுக்காத கட்சிக்கு மக்கள் வாக்களித்து இருக்கிறார். சில இடங்களில் 3 தரப்பிலும் கொடுக்கப்பட்டுச்சு. அது சிலது, ஆனால் பெருவாரியா பணத்தினால மட்டுமே வெற்றியை வாங்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த தேர்தல் முடிவு கட்டி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் ஒரு இது இருக்கு. நான் அந்த பாசிபிலிட்டிஸ் வரதுக்கு முன்னாடி, இப்போ இந்த இனிமே அது இருதுருவ அரசியலாக இருக்காது, 3 பக்கமும் இருக்கக்கூடிய அரசியலாக மாறும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல பாஜகவுக்கான வாய்ப்புங்கிறது குறைஞ்சிருச்சா? அப்போ ஏன்னா பாஜக அந்த இடத்த தான் விரும்புச்சு. அது ஆக்சுவலாக ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த 3வது இடத்துல பிஜேபி ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது தான் 2024 வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அவங்க வியூகமும் அதுவாக தான் இருந்தது. ஆமாம். ஆனால் இவர் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. 100 தொகுதிகள் வென்று இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இப்போ முத்துருவ அரசியல் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தமிழகம் ஒரு கர்நாடகமாக மாறி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இனி இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ 2 கழகங்களுக்குமே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு டிராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷனுக்கு வந்திருக்கு.
இது எதுவுமே ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ ஒரு டிஎம்கே வந்து நாங்கள் ஏடிஎம்கே காட்டில் 10 சீட்டு கூடிட்டோம் குறைஞ்சிட்டோம் அப்படிலாம் மகிழ்ச்சி அடையவே முடியாது. இது 2 பேருக்குமான ஆபத்து. இது எந்த இடத்துல போய் நிற்கும் தெரில. சரி, இப்போ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் சம்மந்தமாக உங்களுடைய இதுக்கு வந்துடுறேன். அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு உண்டு? இப்போ அவர் வந்து 107 வரைக்கும் இருக்கார். ஆமாம். இதை தாண்டி இப்போ டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தாவேக்காவை ஆதரிக்கக்கூடும் அப்படின்னா மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதன் மூலமாக என்ன, டிஎம்கே கூட்டணி ஒரு இழப்பை சந்திக்கும். தேர்தலுக்கு பிறகு விஜய் தலைமையிலான ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது, அந்த மாதிரி ஆகும். இப்போ இது தேசிய அளவில் எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ இந்திய கூட்டணியில் இந்த கட்சிகள் அத்தனையுமே இருக்கு. அப்படின்னா தேசிய அளவில் இந்திய கூட்டணி பிளவுபடுமா, இல்லாட்டி வேற ஒரு வியாக்கியானம் தரப்படுமா? அதாவது தேசிய அளவில் டிஎம்கே அவங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் தமிழக அளவில் நாங்கள் தாவேக்காட இருக்கோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுப்பாங்களா? இது ஒரு பக்கம். ஓகே. ஸோ இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய அலையன்ஸில் இருக்கக்கூடியவங்க பிரிந்து தாவேக்காவை ஆதரிக்கக்கூடும். குறிப்பாக அதில் வந்து அதிகமான இடம் 5 இடங்கள் பெற்றிருப்பது காங்கிரஸ் கட்சி. ஆமா, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவேளை இப்போ அமைச்சரவையில் இடம், ஏன்னா அவர் தொடக்கத்திலேயே சொன்னது வந்து ஒரு அதிகாரத்தில் பங்குங்கிறது, அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறதா காங்கிரஸோட கோரிக்கை. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நமக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிகாரத்தில் நாம் இல்லை. அப்போ இது ஒரு வாய்ப்புன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நிச்சயமாக யோசிப்பாங்க. நான் அதனால தான் காங்கிரஸ் அவங்க வந்து இந்த டிஎம்கே கூட்டந்து வெளியேறி தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். இப்போ அங்கே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற இடத்துல காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பாஜக இன்னொரு மாநிலத்தில் அதிகாரத்துக்கு காங்கிரஸ் வர்றதை எப்படி அணுகும்? நல்ல கேள்வி. இதெல்லாம் வந்து நான் பாசிபிலிட்டிஸ் தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் என்ன விதமான கூட்டணி அமையணுங்கிறத அமித்ஷா ஒரு கணக்கு போடுவார்ல, அவர் அனுமதிக்கணுமே விஜயை. ஏன்னா விஜய் மேலே அவருக்கு எண்ணிக்கை இருக்குல்ல சார். சொல்கிறேன், விஜய் மேலே ஒரு மிக முக்கியமான சிபிஐ வழக்கு இருக்குது. சிபிஐங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரி. அது வந்து அவர் மேலே இருக்கிற கிரிமினல் அஃபென்ஸு. அங்கே கரூரில் 41 பேர் இறப்பில் ஓரளவு பங்கு விஜய்க்கும் உண்டு. அவர் தாமதமாக வந்தது, பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நாளைக்கு தீர்ப்புன்னு வந்தால் அது எப்படி ஆகும் என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்னால் இடையில தீர்ப்பு வந்து பதவியில் இருக்கிறப்பவே ஜெயலலிதா என்ன ஆனார் அப்படிலாம் தெரியும். இந்த தாவேக்கா அப்படிங்கிறது ஒன் மேன் ஷோ, டோட்டலி ஒன் மேன் ஷோ. இது வந்து விஜயை நம்பித்தான் இந்த கட்சி. விஜயை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்சியே கிடையாது, அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இவர் மீதான குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டு இது வேறு விதமா ஏதாவது ஆச்சுன்னா அது மக்கள் பிரதித்துவ சட்டம்படி என்ன ஆகும், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்ப எல்லா தாவேக்கானரும் மகிழ்ச்சியில இருக்காங்க, அவங்க வந்து பதவியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க, வேற விதமா பேச விரும்பல. பட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு அமித்ஷாவுடைய பிடி இல்லை இருக்காது அப்படின்னு ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் ஒருவேளை ஏடிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க, இல்லாட்டி ஏடிஎம்கே கூட்டணி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க தாவேக்கா ஆட்சி அமைக்கலாம்.